சிபிசிஐடி என்கிற வெக்கங்கட்ட பிரிவு, கேவலங்கட்ட பிரிவு, துப்புக்கட்ட பிரிவு தற்குறிகளா இல்லையா? சரி, 2400 பக்கங்கள் கொண்ட ஸ்ரீமதியினுடைய தற்கொலை மரண வழக்கு என்ற அடிப்படை ஒரு குற்ற நகல் அறிக்கை என்கிற பெயரில் குப்பை நகல் அறிக்கையை சிபிசிஐடி கொடுத்தது. 11 எண்கள் இலக்கம் கொண்ட கைபேசி எல்லாம் இவர்கள் புதிதாக கண்டுபிடித்தார்கள். அந்த குற்ற நகல் அறிக்கை, குப்பை நகல் அறிக்கை இதுவரை 211 சிசிடிவி கேமராக்களில் 29 சிசிடிவி கேமராக்களை ஏன் சிபிசிஐடி இன்னும் ஒப்படைக்கவில்லை? தற்குறிகளா இல்லையா? குற்றப்பத்திரிகையில என்ன சொல்லப்பட்டிருக்குது? குற்றப்பத்திரிகையில் தற்கொலைன்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் சிசிடிவி கேமரா? அதுக்கு இதுக்கு பதிவுகள், அழைப்பு வரலாறுகள். ஜூலை மாதம் 12ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை உள்ள அந்த கால் ஹிஸ்டரி இங்க கேட்குறாங்கல்ல. ஸ்ரீமதியினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் பலமுறை கேட்டிருக்கிறாங்களே, துப்பு இருக்கிறதா அவங்களுக்கு கொடுப்பதற்கு. ஆக அதை மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு இந்த குப்பை நகல் அறிக்கை என்கிற பெயரில் கிட்டத்தட்ட 24,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறது சிபிசிஐடி என்கிற வெக்கங்கட்ட பிரிவு, கேவலங்கட்ட பிரிவு, துப்புக்கட்ட பிரிவு.